Hi babes, welcome back to my channel Ramala Shifa. Top Form episode 7. லாஸ்ட் எபிசோடு பார்த்துருப்பீங்க. அக்கினுக்கும் ஜின்னுக்கும் நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. ஜின்னு அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு போயிடுறான். அக்கின் பாவம் அங்கே நின்று அழுதுகிட்டு இருக்கான். அப்போ அவன்கிட்ட ஜின்னு பேசினதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. நான் மட்டும் இன்னைக்கு சீக்கிரமாக வராமல் இருந்திருந்தா நீ இன்னைக்கு அவன் கூட போயிருப்பி அப்படின்னு அவன் கேட்டால அதை நினச்சி அவன் அழுதுகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, நான் ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட நீ எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும் உன்னால் அப்படின்னு கேட்டது. அப்புறம் அன்னைக்கு அக்கின்னு ஜின்னுக்கிட்ட அவனோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னா கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஜின்னே இவனை கிஸ் பண்ணால, அப்புறம் ஜின்னு இவனை ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ணது, இதெல்லாம் அவனுக்கு இப்போ ஞாபகம் வர அவனுக்கு அழுகையாக வருது. பாவம் அக்கின் அங்கே தனியாக நின்று அழுதுகிட்டு இருக்கான். இல்லை, ஜின்னு அக்கினுடைய அந்த ட்ராமாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். அது ஒரு லைவ் பிளே. ஃபஸ்ட்டு சீனில் அங்கே அக்கினுக்கும் ஜானிக்கும் ஒரு சின்ன ஃபைட் சீன் போயிட்டு இருக்குது. அப்போ அக்கின் சொல்ல வேண்டிய டைலாக்கை கரெக்டாக இங்கே ஜின் சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த சீனில் ரெண்டு பேருக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு போல். அப்பயே அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் ஜின்னு கவனிச்சுட்டு இருக்கான். அக்கின்னு ஜானியை பார்த்து அந்த டைலாக் சொல்கிறான். ஆனால் ஜின்னுக்கு அக்கின் இவன்கிட்டயே அந்த டைலாக் சொல்கிற மாதிரி தோணுது. உனக்கு இப்போ எந்த அளவுக்கு வலிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் அதே அளவுக்கு தான் எனக்கும் வலிக்குது அப்படின்னு அக்கின்னு ஜானியை பார்த்து பேச பேச அதெல்லாம் ஜின்னு அக்கின் கிட்ட சொல்கிற மாதிரி ஜின்னுக்கு தோணுது. அந்த சுச்சுவேஷனில் அக்கின் சொல்கிற டயலாகெல்லாம் ஜின்னுக்கு அக்கின் சொல்கிற மாதிரி ரொம்ப கரெக்டாக சூட் ஆகுது. அக்கினும் அதை கேட்க கேட்க எல்லாமே அவனுக்கு அப்படியே ரியலாக நடக்கிற மாதிரியே இருக்குது. கடைசியில் அக்கின் வந்து பக்கத்தில் ஜானியை ஹக் பண்ண அது ஜின்னுக்கு அக்கினே ஹக் பண்ண மாதிரி இருக்குது. அவனை ஃபஸ்ட் டைம் ஹக் பண்ணது, அப்புறம் இவங்க எப்பப்பெல்லாம் ஹக் பண்ணாங்களோ அதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வருது. இவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது இவன் ஸ்டேஜில் அக்கினை ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே அவன் ஜானியை ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். அதோட அந்த சீன் முடிய இங்கே ஆடியன்ஸில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஜின்னோட கண்ணில் தண்ணி வந்துடுது. அந்த அளவுக்கு அவனுக்கு அக்கினோடைய ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சு போல். அதோட அந்த ப்ளே முடிஞ்சிருச்சு போல். எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. அடுத்த சீனு ஜானி அங்கேருந்து கிளம்பி வெளியில் வந்துட்டு இருக்க அவனோட மேனேஜர் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு வரான். இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு பெரிய ரிஹர்சல்லாம் வருது, ஸோ கொஞ்சம் சீரியஸாக நடத்துக்கும், ஆல்கஹால்லாம் அதிகமாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லலாம். அவன் ஓகேன்னு சொல்கிறான். ஆமாம், கொஞ்ச நாளாக நீ ரொம்ப சீரியஸாக நடந்துக்கிறேன், ஏதாச்சும் விஷயமா அப்படின்னு அவனோட மேனேஜர் கேட்க, ஏன் நான் எப்பயுமே சீரியஸாக தான் இருப்பேன் என்னோடய வேலையில், ஏன் என்னை பார்த்தா உனக்கு கிண்டலாக இருக்கா அப்படின்னு ஜானி பேசிக்கிட்டு வரேன். அதை ஒரு ஓரமாக நின்று இங்கே ஜின்னு பார்த்துக்கிட்டு இருக்க ஜானி அந்த பக்கமாக போக ஜின் அவனை கூப்பிடுறான். ஜானி அவன் பக்கத்தில் வந்து என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஜின்னு ஜானி கிட்ட நம்ம ரெண்டு பேரும் ஒரு ட்ரிங்க் பண்ண போகலாமா அப்படின்னு கூப்பிட ஜானி அவனை பார்த்து சிரிக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் ரெண்டு பேரும் ஒரு பாரில் உட்காந்துருக்காங்க. அந்த பார் டெண்டருக்கு ஜானி ரொம்ப நல்லா தெரியும் போல். என்ன ஜானி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கிண்டலாக கேட்க, நான் இன்னும் அவ்வளோ ஃபேமஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறேன். சரி என்ன கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்க, அந்த ஜானி ஸ்பெஷலே கொடு, அதையே இவனுக்கும் கொடு அப்படின்னு ஜின்னுக்கு கொடுக்க சொல்கிறான். இது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரிங்க்கு, உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு ஜின்னுக்கிட்ட கேட்குறான் ஜானி. ஆனால் ஜின்னு அசால்ட்டாக அந்த ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டு ஜானியை பார்த்து உனக்கு அவனுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, என்ன ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ சீரியஸாக கேட்குறேன் அப்படின்னு சிரிச்சிட்டு, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே ஞாபகம் இல்லை, ஆமாம் நீ என்ன நினைக்கிற, என்ன நடந்திருக்குன்னு ஜானி கேட்க, அதுக்கு ஜின்னு இல்லை கண்டிப்பாக நடந்திருக்காதுன்னு சொல்கிறான். கண்டிப்பாக நடந்திருக்காதா, அது எப்படி உனக்கு அவ்வளோ ஷூராக தெரியும் அப்படின்னு ஜானி கேட்க, ஏன்னா அவன் என்னுடையவன், எனக்கு மட்டும்தான், ஸோ கண்டிப்பாக எதுவும் நடந்திருக்காதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறான். அப்போ அன்னைக்கு நடந்ததை மறுபடியும் ஒரு டைம் காட்டுறாங்க. ஜானி அக்கின் பக்கத்தில் போய் அவனை கிஸ் பண்ண போக அவன் தூக்கத்திலே ஜுன் ஜுன் அப்படின்னு என்னோட பேர் சொல்லுவான்ல, அது அவனுக்கு ஞாபகம் வருது. இங்கே ஜானி ஜின் கிட்ட சொல்கிறான், நான் இன்னைக்கு ஏதாச்சும் பண்ணலான்னு தான் போனேன், ஆனால் அவன் தூக்கத்தில் உன்னோட பேர் சொல்லிக்கிட்டே இருந்தான். நான் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் தூக்கத்தில் வேற யாரோ பேர் சொல்கிறவங்ககிட்டலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், அந்த அளவுக்கு நான் ஒன்றும் மோசமானவெல்லாம் இல்லைப்பா, ஆனால் இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு வர்றதுக்கும் என் மனசு கேட்கல, அதான் நான் வேணும்னே ஏதாச்சும் நடந்த மாதிரி சீன் போடுறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டு அங்கே ஒரு காண்டம் ரேப்பரும் வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்க இங்கே ஜின்னுக்கு செம்மையாக கடுப்பாகுது. ஆமாம், அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த விஷயத்தால் அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துட்டான்னு ஜானி கிண்டலாக கேட்குறான். அதுக்கு ஜின்னு பெருசாக ரியாக்ட் பண்ணல. அப்போ ஜானியே சொல்கிறான், இருந்தாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு, ஏன்னா நம்ம ஏஜென்சி உன்னை ரொம்பவே புஷ் பண்ணுற மாதிரி இருக்கு, இந்த நேரத்தில் நீ நம்ம ஏஜென்சி விட்டுட்டு வேற யாரோ ஒரு ஏஜென்சியில் இருக்கவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரலாம், ஆனால் அது என்னோட பிரச்சனை கிடையாது, உன் ரிலேஷன்ஷிப்பு நீ எப்படியோ இருந்துட்டு போ, ஆனால் ஒருவேளை நீ அவன் கூட பிரேக்கப் பண்ணால் சொல்லு, நான் உடனே ரெடியாக இருப்பேன், ஏன்னா அக்கின் டோட்டலி என்னோட டைப்புன்னு சொல்கிறான்.
அப்போ ஜின்னுக்கு செம கடுப்பாக இருக்க போல. ஆனால் அவன் அதை பற்றி பேசாமல் மெதுவாக ஜானியோட காது பக்கத்தில் போய், நீ ஆக்டிங்கில் ரோல் வாங்குறதுக்காக உன்னை விற்று தான் நீ ரோல் வாங்குவியாமே, அது என்ன உண்மையா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜானி, ஆமாம் பரவாயில்ல, நீ என்னோட ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஆனால் இதை வச்சு நீ என்ன பண்ண போற? என்ன பிளாக்மெயில் பண்ண போறியா என்ன? சரி, நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நான் இது வரைக்கும் பண்ண எல்லா ரோலுமே அந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிச்சு. எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் என்னை விற்று தான் நான் இந்த ரோல் வாங்கியிருக்கேன். நீ என்ன பண்ண போற? என்னை போய் வெளியில் போட்டு கொடுக்க போறியா? யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நான் கூட இருந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே ரொம்ப பெரிய ஆளுங்க. நீ என்ன பண்ணாலும் என்னை போட்டு கொடுக்க முடியாது, என்னை எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. சொல்லப்போனால் அக்கினை நல்லா ட்ரிங்க் பண்ண வச்சு யாருக்கும் தெரியாமல் அவனை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறது கூட ஈஸி. ஆனால் இதை உன்னால் கண்டிப்பாக பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். அப்போ ஜின்னுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அவன் அங்கேருந்து கோவமாக எழுந்திரிச்சிட்றான். ஆனால் ஜானி கிட்ட போய், எனக்கு அப்போவே டவுட் இருந்துச்சு, உன்ன மாதிரி இவ்வளோ கேவலமாக நடிக்கிற உனக்கு எப்படி மெயின் லீடு கிடச்சிச்சின்னு. ஆனால் இருந்தாலும் இப்போ நீ அகின் கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணுறதால நீ தப்பிச்ச. ஆனால் இன்னொரு டைம் உனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு, ஜாக்கிரதையாரு. ஏன்னா நான் உன்னை இந்த மாதிரி அசால்ட்டாக விட்டுற மாட்டேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறான். ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் குடித்த ட்ரிங்க்குக்கு காசு கொடுத்துட்டு, இருந்தாலும் என் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ண வந்ததுக்கு தேங்க்ஸ். ஆனால் உன்னோட இந்த சாதா ட்ரிங்கை வச்செல்லாம் உன்னால் என்னை கண்டிப்பாக ட்ரக் பண்ண முடியாது அப்படின்னுட்டு ஜின் அங்கேருந்து போயிடுறான். அங்கே இருந்து ஜின்னு ஸ்ட்ரைட்டாக அக்கினை தான் பார்க்க போகிறான். அப்போ காரில் இவன் எப்பயுமே சாப்பிடுவான்ல, அந்த மின்ட்டு வச்சுருக்குது. அதை பார்க்கும்போது இவனுக்கு அக்கினோட ஞாபகம் வருது. அக்கின் இவனுக்கு ஒரு மின்ட்டு வாங்கி கொடுத்தால, அந்த ஞாபகம்லாம் வரும். எப்படியாச்சும் அக்கினை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சீக்கிரமாக அவனை மீட் பண்ணுறதுக்கு போகிறான். ஆனால் அக்கின் அவனுக்காகவே வெயிட் பண்ண மாதிரி அங்கே வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கான். ஜின் அக்கினை கூட்டிகிட்டு உள்ளே போகிறான். அக்கின்னு அந்த ஜின் இவனுக்கு gift பண்ணால ஒரு பெண்டன்ட், அதை எடுத்து காட்டுறான். அதை பார்த்ததுமே ஜின்னு ஷாக் ஆகிடுறான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா, இதுக்காகத்தான் நீ என்னை இங்கே வர சொன்னியா அப்படின்னு ஜின்னு கேட்கும். வேற என்ன, இத்தனை நாளாக உன்னை பார்க்காம இருந்ததுக்கு நான் உன்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லணுமா, இல்லை உன்னை ஹக் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னு நான் சொல்லணும்னு நீ நினைக்கிறியான்னு கேட்குறான். இல்லை நீ இதை ரிட்டன் கொடுக்க தான் இங்கே வந்தியா, நீ ஷியோர் தானே அப்படின்னு கேட்க, அதுக்கு அக்கின்னு, இதை வச்சுக்கிற தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஒரு மாதிரி அழுகிற மாதிரி அந்த பெண்டன்ட்டை அவன்கிட்ட திரும்ப கொடுக்க போகிறான். அப்போ ஜின்னு அக்கினை எழுத்து கிஸ் பண்ணுறான். அப்போ அக்கின் அழுதுகிட்டே சாரின்னு சொல்ல ஜின் அவனை எழுத்து ஹக் பண்ணிக்கிறான். நீ ஏன் சாரி சொல்கிற, நான் தான் அவன்கிட்ட சாரி சொல்லணும் அப்படின்னு ஹக் பண்ண அக்கின் அவன்கிட்ட இருந்து விலகி விலகி போக பார்க்குறான். ஆனால் ஜின் அவனை விட மாட்டான். இழுத்து இழுத்து அவனை ஹக் பண்ணிக்கிறான். நான் தான் அவங்ககிட்ட சாரி சொல்லணும், நான் தான் தப்பு பண்ணேன், நான் அன்னைக்கு உன்னை இந்த மாதிரி தனியாக விட்டுட்டு போயிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். ஆனால் அக்கின் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற குற்ற உணர்ச்சியில் அவங்ககிட்டருந்து விலகி விலகி போக ட்ரை பண்ணுறான். ஆனால் ஜின்னு அவனை இழுத்து ஹக் பண்ணிவிட்டு, நான் சொல்கிறது கொஞ்சம் நேரம் கேளு, ஐ லவ் யூ, யாராலேயும் உன்னை எங்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அக்கின் அழுதுகிட்டே, அதனால தான் சொல்கிறேன், நம்ம 2 பேர் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு அழுதுகிட்டு சொல்கிறோம். அதுக்கு ஜின்னு அக்கினை இழுத்து ஹக் பண்ணிவிட்டு, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத நல்லா கேளு, நீ உனக்கும் ஜானிக்கும் நடுவில் எதுவுமே நடக்கலை, இந்தா இதை கேளு அப்படின்னு ஜானி கூட ஜின்னு பேசினால அதெல்லாம் அவன் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். ஜானி சொன்னால அவன் தூக்கத்தில் உன் பேரை சொல்லிகிட்டு இருந்தான். அந்த மாதிரி இருக்கிறவங்க கூடலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் எதுவுமே அன்றைக்கி பண்ணலைன்னு அந்த ரெக்கார்டிங்கை போட்டு காட்டுறான். அதை கேட்டதுமே அக்கின்க்கு இன்னும் அழுக வருது. அப்போ ஜின் அவனை இழுத்து ஹக் பண்ணிவிட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவனை சமாதானப்படுத்திட்டு, ஜானி அவங்ககிட்ட பேசினால, நான் என்னை விற்று தான் ரூல்ஸ் எல்லாம் வாங்கினேன்னு அந்த ஆடியோவெல்லாம் அக்கின் கிட்ட இவன் போட்டு காமிச்சிட்டு இருக்கேன். அதை கேட்ட அக்கினுக்கு சிரிப்பு வருது. அவன் சிரிச்சுட்டு கடைசியில், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், இது வரைக்கும் நான் யாரையும் இந்த அளவுக்கு லவ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ ஜின்னு அவன் கைட்டு கொடுத்தால அந்த பெண்டன்ட் அதை திருப்பி அவன்கிட்ட கொடுக்குறான். இன்னொரு டைம் இது நீ எங்கிட்ட இருந்து கழட்டவே கூடாது, புரிஞ்சுச்சா, வா என் கூட அப்படின்னு அவனை எங்கேயோ கூப்பிட்டு போகிறான். எங்கே கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு அக்கின் கேட்க, வான்னு சொல்கிறல்ல அப்படின்னு அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஜின் அக்கினை மிரர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பெண்டன்ட்டை அவன் கழுத்தில் போட்டு விடுறான். அப்புறம் அவன் பக்கத்தில் போய், அவன் உனக்கு கொடுத்த அந்த ஹிக்கி மார்க்கை நான் எரேஸ் பண்ணுறேன் பாரு அப்படின்னு அவனை இங்கே தனியாக கூட்டிகிட்டு வந்து கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, அவன் உடம்புல எங்கெங்கெல்லாம் ஹிக்கி கொடுத்துருக்கானோ அதே இடத்துல இவனை கிஸ் பண்ணி இவன் ஹிக்கி கொடுத்துட்டு இருக்கான். என்னடா பண்ணுற நீ, நீ அந்த ஹிக்கி மார்க்ஸை இன்னும் டார்க் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்போதானே உனக்கு அந்த அவன் கொடுத்த மார்க்கு தெரியாது அப்படின்னுட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்ன,
அக்கினை எடுத்துட்டு போய் ஷவரில் விட்டு ஷவர் ஆன் பண்ணி விட்டுட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. நான் நினச்சி கூட பார்க்கல என் லைஃப்பில் இதையெல்லாம் நான் ஒரு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு. ஆனால் அதையும் நீங்கள்லாம் கேட்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் அதில் ஹைலைட்டு. சரி சரி, நம்ம சீனை கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் எல்லாம் நடந்ததுக்கப்புறம் 2 பேரும் நல்லா பசங்க மாதிரி பெட்ஷீட்டை போட்டுட்டு படுத்துட்டு இருக்காங்க. அப்போ அக்கின் மெதுவா ஜின் அப்படின்னு கூப்பிடும். ஜின்னுக்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. நீ தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னுட்டு நம்ம 2 பேரும் லிவிங் டுகெதரில் இருக்கலாமா அப்படின்னு கேட்க, உடனே ஜின்னு கண்ணை திறந்து இப்போ நீ சொன்னியே அது உண்மையா அப்படின்னு கேட்க, ஏன் நீ தூங்கிட்டு தானடா இருந்த அப்படின்னு வெக்கப்பட்டுட்டு பெட்ஷீட்டை போத்திட்டு கீழே ஓடி போயிடுறான். ஜின் அவன் கூடயே வந்து பெட்ஷீட்டை தூக்கி, இப்போ சொன்னது உண்மைதானே, எனக்கு ஓகே, நம்ம 2 பேரும் ஒன்றா ஒரே இடத்துல இருக்கலாம், உனக்கு எந்த மாதிரி ரூம் வேணும்னு சொல்லு, உடனே நம்ம வீடு பார்க்கலாம் அப்படின்னு கேட்க, அக்கின் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் வெக்கப்பட்டுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் புது பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு, சரி நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டதும் ஜின்னு சந்தோஷமா, சரி நம்ம அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் வரட்டும், நான் பெஸ்ட் ஆக்டர் அவார்டை வின் பண்ணிட்டா நீ எனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா ஒரே வீட்டில் இருக்கலாம், என்ன ஓகேவா அப்படின்னு சந்தோஷமாக கேட்குறான். அதுக்கு அக்கின் சொல்கிறான், இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நீ வின் பண்ணு, உன் ப்ராமிஸை நீ நிறைவேற்று, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, ஆனால் எனக்கு உன் மேலே டவுட்டாக இருக்குது, நீ எங்கே இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு கடைசியில் மாட்டேன்னு சொல்லிட்டான், ஸோ இப்போவே எனக்கு ஒரு அட்வான்ஸ் கொடு அப்படின்னுட்டு ஜின் அவன் பக்கத்தில் வரான். அதாவது உன் வாயால் நீ நான் லவ் பண்ணுறேன்னு ஒத்துக்கோ அப்படின்னு ஜின்னு கேட்க, அதுக்கு அக்கின் கொஞ்ச நேரம் வெக்கப்படுறான். சரி நான் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு 1000 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்க, 1000 ரூபாய் தானே, இதோ இப்போ கொடுக்குறேன் அப்படின்னு பேக்கெட்லேருந்து எடுக்கிற மாதிரி நடிச்சுட்டு, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பாருடா அப்படின்னு ஜின்னு வந்து அவங்ககிட்ட விளையாட அக்கினும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த சீனில் ஒரு ஆன்ட்டியை காட்டுறாங்க. இவங்க தான் அக்கினுடைய பாட்டி போல். ஒரு நர்ஸு வந்து அவங்கக்கிட்ட, இந்தாங்க உங்கள் பேரை அக்கினை எழுதியிருக்கேன் அப்படின்னு லெட்டர் கொடுக்க, பாட்டி ரொம்ப சந்தோஷமாக அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க. அதில் அக்கின் எழுதியிருக்கான், என்னோட பாட்டி மரியாக்காக 29 வயசு அக்கின் நான் எழுதியிருக்கேன். இந்த வயசில் தான் நான் ஃபஸ்ட்டு டைம் ஒருத்தவங்களை நம்ம லவ் பண்ணால் எப்படி ஃபீல் ஆகும்னு தெரிஞ்சுட்டு இருக்கேன். இது நம்ம படத்தில் நடிக்கும்போது லவ் பண்ண மாதிரிலாம் கிடையாது, இந்த ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்குது, என்னால் அந்த ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, இது அன்கண்ட்ரோலபுளாக இருக்குது, ரொம்ப கன்ஃபியூஷனாகவும் இருக்குது, நான் பழைய அக்கின் மாதிரி இல்லை, நான் யாரோ ஒரு புது ஆள் மாதிரி இருக்கேன், ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு போகணும்னு எனக்கு தோணலை, அவன் கூடயே இருக்கணும், அவனை ஹக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுன்னு எழுதியிருக்கான். அப்போ ஜின் அவன் பக்கத்தில் வந்து அவனை ஹக் பண்ணிவிட்டு, பசிக்குது சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்க, இவனும் பசிக்குதுன்னு சொல்கிறான். மறுபடியும் அக்கின் அந்த லெட்டரை கண்டினியூ பண்ணுறான். நான் எப்போ அவனை மீட் பண்ணணும், அப்போ இருந்து என்னுடைய சந்தோஷம் ஆக்டிங்காக இல்லை, அவன்தான், சொல்லப்போனால் என் லைஃப்பில் ரொம்ப எனக்கு சந்தோஷம் கொடுக்கறது அவன்தான், என்னுடைய எதிரியும் அவன்தான், டெய்லி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பத்திரமா பார்த்துக்கிறது அவன்தான், நீங்கள் எப்பயுமே சொல்லுவீங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் எனக்கு இப்போ கிடச்சிருக்கான். இதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் இப்போதைக்கு எனக்கு இந்த சந்தோஷம் ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த மொமெண்ட் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி நான் என் கூட சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த சந்தோஷம் எனக்கு எப்பயுமே நிலைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு அதோட அந்த லெட்டரை முடிச்சிருக்கான். நான் அடுத்த டைம் உங்களை பார்க்க வரும்போது கண்டிப்பாக ஜின்னை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். இங்கே அக்கினும் ஜானியும் சேர்ந்து அந்த ட்ராமா ஆக்ட் பண்ணாங்கல்ல, அந்த ட்ராமா முடிச்சதுமே எல்லாருமே ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ட்ராமாவோட டைரக்டரு ஒரு அவார்ட் மாதிரி இருக்குது, அதில் டாங்கின்னு எழுதியிருக்குது. இது இப்போ யாருக்கு போக போகுதுன்னா, இன்றைக்கி இந்த பிளேயில் ரொம்ப மிஸ்டேக் பண்ணவங்களோ யாரோ அவங்களுக்கு தான் போக போகுது அப்படின்ட்டு, யாருக்கு போக போகுது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆனால் எல்லாருக்குமே தெரியும் அது ஜானிக்கு தான் போகணும். ஜானிக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதை அவன் கழுத்தில் போட்டு விட்டுட்டு அவன் கையில் ஒரு பேஸ்கெட் எடுத்து கொடுக்குறான். இது எல்லாமே நீ விற்றுட்டு வரணும், அதுதான் அவனோட பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. அவனோட மேனேஜரும், நான் ஏற்கனவே சொன்னல சும்மா குடிச்சிக்கிட்டே இருக்காத, ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்ல, நான் பழைய மாதிரி கிடையாது, இப்போ நான் ஒரு புது ஜானி அப்படின்னு ஜானி சந்தோஷமாக சொல்கிறான். அப்போ அக்கின் அவன் பக்கத்தில் வந்து, நீ என்னதான் இன்றைக்கி ரொம்ப நிறைய மிஸ்டேக் பண்ணி இருந்தாலும், ஆனால் இன்றைக்கி நீ ரொம்ப ஃபோக்கஸ்டாக ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ண அப்படின்னு பெருமையாக சொல்கிறான். அதை சொல்லிட்டு அக்கின் அவன்கிட்ட ஹேண்ட் ஷேக் கொடுக்க போகிறான். ஜானி அந்த கையை பிடிக்க வரும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜின்னு வந்துடுறான். வந்துட்டு அவன் கையை தட்டி விட்டுட்டு இவன் ஜானிக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறான். இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ண, அதுவும் அக்கின் உன்னை கத்தி வச்சு குத்தான் பார்த்தியா, அந்த சீன் செம்மையாக இருந்துச்சு, அந்த சீனில் நானே ஸ்டேஜில் வந்து உன்னை குத்தணும் போல் இருந்துச்சு, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த சீன் அப்படின்னு சொல்கிறான்.
இதையெல்லாம் ஜின்னு அந்த ஜானியோட கையை பிடிச்சி அமுக்கிக்கிட்டே சொல்ல, போதும் போதும் நீ ரொம்பவே என்னை பாராட்டிட்ட, போதும் விடு அப்படின்னு சொல்லி கையை எடுத்துக்கிறான். அப்போ அந்த ட்ராமாவோட டைரக்டரு ஜின்னுக்கிட்ட கேட்குறாரு, நாங்கள் எல்லோரும் இப்போ சாப்பிட போகிறோம், நீ எங்கள் கூட வரியா அப்படின்னு கூப்பிட, அவனும் ஓகேன்னு ஒத்துக்கிறான். நானும் வரேன், அப்போ தான் நான் அக்கின் மேலேயே ஒரு கண்ணு வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, ஜானி அந்த டைரக்டரை பார்த்து, இவன் ஒன்றும் நம்ம பிளேயில் இல்லவே இல்லை, இவன் எதுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு கேட்க, ஏன் நம்ம கூட வரதுக்கு உன் பர்மிஷனை கேட்கணுமா அப்படின்னு ஜின்னு கேட்க, இல்லையே யார் பர்மிஷனும் வேணாமே அப்படின்னு அந்த டைரக்டர் சொல்கிறான். சரி ஓகே போகலாமா அப்படின்னு ஜின்னு கேட்க, ஒரு நிமிஷம் இருங்க, ஃபஸ்ட்டு ஜானி இதெல்லாம் விற்றுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்ல ஜானியை செல் பண்ணுறதுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. எல்லோரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடுறாங்க. அக்கினும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்திருக்கேன். அவன் பின்னாடியே ஜின்னு வந்துடுறான். நான் வந்து ஹெல்ப் பண்ண உனக்கு அப்படின்னு கேட்க, டேய் நீ எங்கடா இங்கே வந்த அப்படின்னு அவன் கேட்க, இன்னைக்கு உன்னோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்னால் ஸ்டேஜில் இருந்து கண்ணை எடுக்க முடியல, அதாவது உன் மேலே இருந்த என் கண்ணை என்னால் எடுக்கவே முடியல அப்படின்ட்டு பக்கத்தில் இருந்து அவனை கிஸ் பண்ண, டேய் இங்கே இந்த மாதிரிலாம் பண்ணாதடா அப்படின்னு அக்கின் அவனை மிரட்டிக்கிட்டே இருக்கான். இத்தனை நாள் அவனை பார்க்காம இருந்தேன், எப்படி என்னால் சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல அந்த கக்கின் கிண்டலாம், வெறும் 3 நாள், 3 நாளைக்கு இவ்வளோ சீன் போடுறிய நீ அப்படின்னு கேட்குறான். ஆனால் எனக்கு அது ஒரு மாதம் மாதிரியில் இருந்துச்சு, எப்படி அத்தனை நாள் நீ இல்லாமல் நான் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். அப்படியே 2 பேரும் ரொமான்டிக்காக பேசிட்டு ஹக் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜானி வெளியிலேருந்து ஒட்டு கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல பையன் இவனும் நம்மள மாதிரி தான் போல. அப்போ நரு அங்கே வந்துடுறான். நரு பார்த்து பயந்தே அவன் ஓடி வரான். நரு இவனை வெட்டுற மாதிரி இல்லை, இவன் பின்னாடியே ஓடி வரான். எதுக்குற என் பின்னாடியே ஓடி வர அப்படின்னு அவன் பயந்துட்டு கேட்க, அவன் கையில் வச்சிருக்கல அந்த பாக்ஸை காட்டுறான். உனக்கு இது வேணுமா அப்படின்னு கேட்க அவன் ஆமான்னு தலையாட்டுறான். இவ்வளோதானே, இதை ஃபஸ்ட்டே கேட்டிருக்க வேண்டியது தானே, என் பின்னாடியே ஓடி வந்து என்னை பயமுறுத்திட்ட அப்படின்னு அந்த பாக்ஸில் இருந்து ஒன்றை எடுத்து அவன் கையில் கொடுக்குறான். அப்புறம் அவன் அங்கேருந்து போக, இல்லை இல்லை ஒரு நிமிஷம், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்க அவனை ஓகேன்னு ஒத்துக்கிறான். நேரம் அவன் ஃபோனை எடுத்து ஜானி அவன் பக்கத்தில் எடுத்து வச்சு போஸ் கொடுக்க சொல்கிறான். அவன் சொல்கிற மாதிரியெல்லாம் அவனை போஸ் கொடுக்க சொல்கிறான். சரி கணத்தில் கையை வை, நல்லா சரி அப்படின்னு உனக்கு நிறைய ஆர்டர் போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் ஜானிக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும் அவனும் போஸ் கொடுத்துட்டு தான் இருக்கான். அப்புறம் லாஸ்ட்டு சீனில் அங்கே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருக்குது, அதில் அக்கினுடைய பேர் எழுதியிருக்குது. அதோட அந்த சீன் கட் ஆகிடுது. அந்த வாட்டர் பாட்டிலுக்கும் அடுத்த எபிசோடுக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதோட எபிசோட் 7 முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ வேவ்ஸ், பாய்.